வணக்கம். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். ஆடி 18ஆம் பெருக்கு அதோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடி அமாவாசை. ஆடி 18ஆம் பெருக்கு அன்று நம்ம என்ன செய்யணும், ஆடி அமாவாசை அன்று நம்ம எப்படி வழிபாட தொடங்கணும் அப்படிங்கிற விளக்க பதிவு தான் இன்னைக்கான பதிவு. ஆடி 18ஆம் பெருக்கன்று நம்ம எந்த கோவிலுக்கு போகிறோமோ என்ன செய்கிறோமோ, நாம் இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பூஜை முறைகளின் வழியாக நமக்கான அத்தனை பெருக்கான நல்ல விஷயங்களை நாம் பெருக்கிக்கும். ஆடி 18ஆம் பெருக்கன்று தங்கம் வாங்கலாமா, வெள்ளி வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த எண்ணங்கள் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நாம் அன்று செய்யக்கூடிய இரு வழிபாட்டு முறைகள் இருக்குது. முதல் வழிபாட்டு முறை நம்மளுடைய குலதெய்வ வழிபாட்டு முறை. ஆடி 18ஆம் பெருக்கன்று அதிகாலை எழுந்ததுமே முதல்ல நாம் நினைவு கூற வேண்டியது குலதெய்வ வழிபாடு தான். குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக அன்றைய தினம் கிடைத்தே ஆகணும். முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறோம். அதற்கு பிறகு நாம் இஷ்ட தெய்வங்கள் எந்த தெய்வங்களை வேணாலும் ஆடி 18ஆம் பெருக்கன்று வழிபாடு பண்ணலாம். வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் எப்போவுமே சொல்லுவேன், உங்களுடைய சூழ்நிலை பண வசதிகள் அதை பொறுத்து தான் இருக்குது. ஆனாலுமே வாங்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மஞ்சளும் அரிசியும் உப்பும். இது மூன்றும் கண்டிப்பாக நாம் அன்றைய தினம், அதாவது 18ஆம் பெருக்கு அன்று காலை எந்திரிச்சதுமே குலதெய்வ வழிபாட்டை முடிச்சுட்டு முதல்ல நாம் போக வேண்டியது கடைக்கு தான். கடையில் போயிட்டு உப்பு, மஞ்சள், அரிசி நம்ம வீட்டில் ஏற்கனவே இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு, நாம் அன்று வாங்கக்கூடிய உப்பு, மஞ்சள், அரிசியை பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அன்றைய சமையலுக்கு எடுத்து உபயோகப்படுத்தணும். என்றும் குறைவில்லாத மகாலட்சுமியினுடைய அருளை பெற்றுத்தரும் அந்த ஒரு சிறிய வழிபாட்டு முறை. மற்றபடி உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த தங்கமோ வெள்ளியோ எந்த பொருள் வேணாலும் வாங்கலாம். அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் பெருக்காக இருக்கும் என்பதே உண்மை. அடுத்து ஒரு முக்கியமான பூஜை அப்படின்னு பார்த்தோம்னா, நீர். காவிரி தாய்க்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளும் அந்த ஆடி பெருக்கில தான். ஆடி பெருக்கன்று நம்ம வீட்டில் மோட்டரில் தண்ணி வந்தாலும் சரி, பைப்பில் தண்ணி வந்தாலும் சரி, அதாவது கிணறு வச்சுருந்தாலும் சரி, எந்த வகையாக காவிரி தாய் நமக்கு நலன்களை கொடுக்கிறாரோ அந்த வகைக்கு நாம் பூஜை செய்து வழிபாடு செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொங்கல் வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லாது ஒரு தேங்காய் பாலம் வெத்தலை பாக்காவது வச்சு பூஜை செய்யலாம். அதுவும் இல்லைன்னா பத்தி சூடமாவது அந்த இடத்துல பொருத்தி வச்சு நம்ம குடும்பத்தோடு நின்று நம்மளுடைய காவிரி தாய்க்கு கண்டிப்பாக அன்றைய தினம் நன்றி தெரிவித்து ஆகணும். இந்த மாதிரியான பூஜைகளை அந்த பெருக்கான நாட்களில் செய்யும் போது நமக்கு முக்கிய தேவை நீரும் உணவும் தான். ஒரு மனிதன் அத்தியாவசிய வாழ்க்கைக்கு தேவையான அந்த இரண்டும் இருந்தால்தான் உயிர் வாழ முடியும் இல்லையா? ஆடி 18ஆம் பெருக்கன்று காவிரி தாய்க்கும் அரிசி, மஞ்சள், உப்பும் வைத்து மகாலட்சுமி வழிபாடும் கண்டிப்பாக செய்யுங்க. என்றும் குறைவில்லாத அருளையும் ஆசிகளையும் மகாலட்சுமி உங்களுக்கு நிறைவாக கொடுப்பார். அடுத்து ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அன்று நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை சுற்றி சுற்றி நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேயே தான் இருப்பாங்க. நம்ம எங்கே இருந்தாலும் சரி அங்கே தான் இருப்பாங்க. எல்லோருமே அன்றைய தினம் நாம் நினைத்து வழிபடக்கூடியது நம்மளுடைய முன்னோர்களினுடைய வழிபாடு தான். நம் முன்னோர்களை எந்த அளவுக்கு அன்றைய தினம் வழிபாடு செய்கிறோமோ அவர்கள் நமக்காக தெய்வத்திடம் சொல்லிட்டு போவாங்களாம். அவங்களுக்கு பிடித்தமான உணவு, அவங்களுக்கு பிடித்தமானவற்றை நாம் பதார்த்தமாக செய்து அவர்களை நாம் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அவர்கள் இறைவனிடத்தில் போய் என்னை நினைத்த உறவுகளுக்கான கர்மாக்களை குறைத்து நலன்களை அள்ளி கொடுக்கணும்னு இறைவனிடம் சொல்லிட்டு போவாங்களாம். முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்திற்கு நிறைந்து கிடைக்கணும். அப்போதான் எந்த தடைகளும் அல்லாமல், திருமண தடை, குழந்தை தடைன்னு எதுவுமே இல்லாமல் பரிபூர்ணமாக ஒரு நிம்மதியான ஆனந்தமான ஒரு வாழ்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆடி அமாவாசை அன்று முன்னோர் வழிபாடு 100% இருக்கணும். அன்றைய தினம் அதாவது கறி, மீன், முட்டை புழங்குறது கண்டிப்பாக கூடாது. மிகப்பெரிய கெட்ட வினைகளை கொண்டு வந்து சேர்க்கும். இரண்டாவதாக அன்றைய தினம் வாசலில் கோலம் போடுவது கண்டிப்பாக கூடாது. முன்னோர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நான் பிறந்த வீடா புகுந்த வீடா, நான் பெண் வணங்கலாமா ஆண் வணங்கலாமா அப்படிங்கக்கூடிய எண்ணத்துக்குள்ளே போகாமல்
எல்லோருமே அவர்களை மனதார உண்மையாக நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா அவங்களுடைய முழு ஆசீர்வாதமும் கிடைக்கும். பேருக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்களினுடைய சாபமே பெரிய தடைகளாக கொண்டு வந்து, இன்னொரு சாபம் நம்ம குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா அந்த அறிகுறிகள் எப்படி இருக்கும் தெரியுமா? முதல் விஷயம், நம்ம என்ன யோசித்தாலும் ஒரு காரியம் நம்ம யோசிச்சிருக்கோம் அப்படின்னா முடிகிற மாதிரி இருக்கும், ஆனால் முடியாது. திருமணம் அதே மாதிரி தான், நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்கும், காரண காரியங்களே இல்லாமல் திருமணம் தடையாயிட்டே இருக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம், ஹாஸ்பிட்டலுக்கே போனாலும் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் முன்னோர் சாபம் அந்த இடத்துல அந்த வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த நாளை தவற விடாமல் இந்த நாளிலே முழுமையாக அவர்களை நினைத்து அவர்களுக்கு பிடித்தமானவற்றை படைத்து முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் தரக்கூடிய இந்த ஆடி 18ஆம் பெருக்கு நாளையும் ஆடி அமாவாசை நாளையும் தவற விடாமல், ஏன்னா அடுத்த வருஷம்தான் அடுத்து நமக்கான வாய்ப்பு அந்த ஆடி அமாவாசை கிடைக்கும். குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் குறைவில்லாமல் செய்து குறைவில்லாத செல்வங்களை பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழணும் என்ற நல்ல ஆசீர்வாதத்தோடு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.